முத்துசிலமுதர்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி இன்றைக்கான விரிவான கலைவணியில் அறிக்கையாக அதிகாலை சரியாக 5 மணி அளவில் இந்த அறிக்கையின் போது பதிவு செய்யப்படுகிறது. தமிழகத்திற்கான மிக முக்கியமான வானிலை அறிக்கையும் பல்வேறு நற்செய்திகளோடு இந்த வீடியோவை நம்ம துவக்கலாம். நமது சேனலுக்கு இப்போ தான் புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பில் பட்டினை தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். தற்போது என்ன நற்செய்தி அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை எப்போயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் குறிப்பாக உங்கள் மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டதாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் எந்த பகுதிகளாக இருக்கட்டும், அந்த விஷயங்கள் உங்களுக்கு சேராமல் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாட்டில் 30 டிஸ்ட்ரிக்ஸுக்கும் ஒரு ஹாப்பி நியூஸோடு இந்த செய்தியை நான் துவக்கிறேன். இன்றைக்கி வருகின்ற செப்டம்பர் 26ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் அருகாமையிலும் சுமத்ரா தீவை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகிறது. இந்த சுழற்சி வருகின்ற 28ஆம் தேதி இலங்கை அருகே தீவிர காற்று சுழற்சியாக நடைபெற இருக்கிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக அல்லது கீழடுக்கு சுழற்சி என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சுழற்சி 29 மற்றும் 30 தேதிகளில் இலங்கையின் மீது அமைந்து தமிழகத்தை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இதன் காரணமாக 23ஆம் தேதியிலிருந்தே தமிழ்நாட்டில் மழைப்பொழிவுகள் என்பது தென் கடலோர மாவட்டங்களிலும், தென் உள் மாவட்ட பகுதிகளிலும், வட மாவட்டங்களிலும், டெல்டா மாவட்டங்களிலும், தென் மாவட்டத்தின் உள்பகுதிகளிலும், தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களாக 23ஆம் தேதி அதிகரித்து 24, 25, 26 தேதிகள் இதே போன்று இருந்து 27லிருந்து கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை, நீங்கள் எதிர்பார்க்கப்படக்கூடிய மழை 28, இந்த 28ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்டிங் தமிழ்நாட்டில் நல்ல கனமழை. பொதுவாக இந்த சுழற்சி நம்மளுக்கு எப்போ வருதுன்னா 29ஆம் தேதி தான் நம்மளுடைய கிழக்கு கடலோர பகுதிகளுக்கு வருகிறது. முழுவதுமாக நிலைபெறுவது என்பது 30 மற்றும் இந்த மாத இறுதி மற்றும் அக்டோபர் 1ஆம் தேதி தான் முழுவதுமாக நிலைபெறுகிறது. அக்டோபர் முதல் வாரம் தமிழ்நாடு எங்கும் 38 மாவட்டங்களிலும் மிக அற்புதமாக எல்லா மாவட்டங்களுக்கும் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்ற மழை, குறிப்பாக சில இடங்களில் பெய்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் மழை, தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறது மழை வாய்ப்புகள். அதனால் இந்த செப்டம்பர் 25ஆம் தேதிக்குள்ளே பெரும்பாலும் விவசாய பணிகளை, விதைப்பு பணிகளாக இருக்கட்டும், அது என்ன பணிகளாக இருந்தாலும் நீங்கள் 25ஆம் தேதிக்குள்ளே முடித்துக்கொள்ள வேண்டும். நம்மளுக்கு சுழற்சி வர தொடங்குகிறது, சுழற்சி வரப்போகிறது. அது ஒன்றும் சாதாரண சுழற்சி கிடையாது. நம்மளுக்கு அது ஒரு தீவிரமான மழையை கொடுக்கக்கூடிய ஒரு சுழற்சியாக இருக்கும். வெப்பசலன இடிமலையாக இருந்தாலும் சுழற்சி மழை என்பது தீவிர மழையை கொடுக்கும். அந்த தீவிர மழையை ஏற்படுத்தக்கூடிய சரியான அமைப்பு நம்மளுக்கு இப்போ வருகிறது. இது கன்னியாகுமரியிலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் வரையிலும் இருக்கக்கூடிய அனைத்து 38 மாவட்டங்களிலும் சிறப்பான மழையை கொடுக்கும் என்பதை நான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் ஞாபகப்படுத்துகிறேன் உங்கள்கிட்ட. 28லிருந்து நம்ம இந்த மாதம் இறுதி வரை, அதுக்கப்புறம் அக்டோபர் முதல் வாரத்தில் மிகச்சிறப்பான மழை. மீண்டும் ஆஸ்திரேலியாவிலிருந்து அந்த இந்தோனேஷியாவுடைய கிழக்கு பகுதியிலேருந்து ஒரு சுழற்சி உருவாகி சுமத்ரா கிட்ட வந்து மறுபடியும் நம்மளுக்கு அக்டோபர் 2வது வாரத்தில் ஒரு மிகச்சிறப்பான மழை கொடுக்கும். இப்படி நம்மளுக்கு கண்டினியூஸஸ்லி ரெயின், இதுக்கு பிறகு இடைவெளியே கிடையாது. செப்டம்பர் 20ஆம் தேதி 25ஆம் தேதிக்கு மேலே படிப்படியாக தொடங்கக்கூடிய மழை. அதுக்கு பிறகு செப்டம்பர் 28ஆம் தேதியிலேருந்து தமிழ்நாட்டில் பரவலாக தொடங்கி 29, 30 தேதிகளில் மீண்டும் சற்று அதிகரித்து நம்ம இந்த மாத இறுதிகளில் அக்டோபர் முதல் வாரங்களில் மிகச்சிறப்பான மழை தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ், ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ஸ், தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுமே. நம்ம இதில் ஸ்பெசிஃபிக் எந்த மாவட்டம் குறிப்பிட்டு நம்ம சொல்லலை, விடுபடலை. எல்லா தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களும் சொல்லிட்டோம். இதில் தமிழ்நாட்டில் வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, இந்த மாதிரியான பகுதிகளில் வருகின்ற இந்த மாத இறுதியிலும் அக்டோபர் முதல் வார பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மேக வெடிப்பு மழை ஏற்படும். இந்த வெப்பநிலை இவ்வளோ கடுமையாக உயர்ந்திருக்கிறது அல்லவா? நிறைய பேர் சொல்கிறாங்க, இன்றைக்கி ஏன் சார் இவ்வளோ வெயில் அடிக்குது, இன்றைக்கே நம்மளுக்கு கோடை காலம் மாதிரி, மே மாதம் மாதிரி ஏன் வெயில் அடிக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கோடை காலம் அப்படின்றது இது கிடையாது தமிழ்நாட்டிற்கு. கோடை அப்படின்றது மே மாதம். மேலேருந்து நம்மளுக்கு வழக்கமாக ஜூன் வரைக்கும் நம்மளுக்கு வெப்பநிலை, ஏப்ரல்லேருந்து அதிகரிக்கும், ஜூன் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். ஏன் நம்மளுக்கு இந்த கோடை காலம் அப்போ வருது, ஏன் அதே வெப்பநிலை நம்ம இப்போ உணர்கிறோம் அப்படின்னா, நான் இதை தான் நம்ம ஜூலைலையும் சொன்னோம், ஆகஸ்ட்லேயும் சொன்னோம். எத்தனை பேருக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, எத்தனை பேர் ஞாபகத்தில் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. ஸோ நான் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். பொதுவாக சூரியனுடைய பூமி பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றி வருவதற்கு 365 நாட்கள் ஆகிறது.
இந்த பூமி சூரியனை சுற்றும் போது ஒரே மாதிரி சுற்றுறது கிடையாது. தன்னைத்தானே 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை அதாவது தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது பூமி. சூரியனையும் சுற்றி வருகிறது 324. இப்போ அந்த சூரியனுடைய அந்த நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும்போது சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்தியன் ஓஷன், நார்த்து இந்தியன், சவுத் இந்தியன் இப்படி நிறைய இருக்குது. இதில் நம்மளுக்கு கரெக்டாக ஏப்ரல் மாதத்தில் இந்த சூரியனுடைய குத்துக்கதிர் வந்து டைரக்ட்லி இந்தியன் ஓஷன்லேருந்து நம்மளுடைய வட மாநிலங்களை நோக்கி அந்த சூரியனை குத்துக்கதிர் விழத் தொடங்கும். அதான் நம்மளுக்கு வந்து ஏப்ரல் மே மாதங்களில் தமிழ்நாட்டில் சூரியனை குத்துக்கதிர் விழும். இதுதான் நம்ம கோடை காலம்னு சொல்கிறோம். அதுக்கு பிறகு இந்த சூரியனை குத்துக்கதிர் முழுவதுமாக வட இந்தியாவை நோக்கி நகர்ந்து ஜூலைக்கு பிறகு மீண்டும் தன்னுடைய வக்ர நிலைன்னு சொல்லணும். அந்த வக்ர நிலைன்னா என்ன, பின்னோக்கி நகரும். அதாவது எப்படி நம்ம மே மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் வட இந்தியாவை நோக்கி தொட்டுட்டு ஜூலையிலேருந்து மீண்டும் அந்த தொட்ட இடத்துலேருந்து எங்கே வந்துடுது, தென்னிந்தியாவோட இந்தியன் ஓஷனுக்கு வந்துடுது. இந்த இந்தியன் ஓஷன்லேருந்து ஆரம்பிச்சது கடைசியில் இந்தியன் ஓஷனுக்கு அக்டோபரில் வரும். இந்த மாதிரி நடைபெறக்கூடிய மாற்றங்களின் காரணமாக தான் தென்மேற்கு பருவமழை தொடங்குகிறது. தென்மேற்கு பருவமழை முடிவுக்கு வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது. ஸோ நம்மளுக்கு இப்போ மே மாதத்தில் ஒரு கோடைக்காலம், அதுக்கு பிறகு சூரியனை குத்துக்கதிர் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் பயணித்து செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டில் முழுவதுமாக சூரியனை குத்துக்கதிர் விழும். இப்போ நம்மளுக்கு மே மாதத்தில் எப்படி விழுந்ததோ அதே போன்று செப்டம்பரிலும் விழக்கூடிய காலகட்டம். ஏன் நம்ம இப்போ அதிகப்படியாக வெப்பநிலை உணர்கிறோம்? வழக்கமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தால் இந்த வெப்பநிலை நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ தென்மேற்கு பருவமழை பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினால நம்மளுக்கு இந்த வெப்பநிலை உணரப்படுகிறோம். இது இந்த வருஷம் மட்டும் கிடையாது, லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆர் 4 இயர்ஸ் வரைக்கும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் படி இருக்குது. இதெல்லாம் ஒரு வெயிலே கிடையாது. நாங்கள் பார்த்த வெயிலெல்லாம் மிகப்பெரிய அளவில் வெயிலை பார்த்துட்டோம். ஸோ அதெல்லாம் விஷயம் என்னென்னா, வெப்பநிலையை பொறுத்தவரையில் மிக கடுமையாக இருக்கிறது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மழை இந்த மாதத்தில் இருக்குது, இந்த மாதம் இறுதியில் இருக்குது, இந்த மாதம் முடிவடையும் போது இருக்குது, அக்டோபரில் இருக்குது, அக்டோபர் 2வது வாரத்தில் இருக்குது, அக்டோபர் 3வது வாரத்தில் இருக்குது, அக்டோபர் 4வது வாரத்தில் இருக்குது. சார் எப்போ இந்த மழை நிற்கும்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மழை இருக்குது. தாராளமாக எல்லா மாவட்டங்களிலுமே அள்ளி அள்ளி இறைக்கக்கூடிய அளவிற்கு எவ்வளோ தான் இந்த மழை இறைத்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெய்த வண்ணமே இருக்கும். மீண்டும் 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 பெய்யும். ஆனால் சிலருக்கு எவ்வளோ பெய்தாலும் போதாது, சிலருக்கு பெய்தால் போதும் என்று சொல்லி விடுவார்கள், சிலருக்கு எவ்வளோ பெய்தாலும் போதாது அப்படின்பாங்க. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய கருத்து ஒன்று தான். தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் சிறப்பான மழை இருக்குது, நல்ல மழை இருக்குது. அக்டோபர் முழுவதுமே நல்ல மழை இருக்குது. அக்டோபர் முழுவதை நம்பி தான் நம்ம விவசாய பணிகளை தொடக்கணும். இப்போ நீங்கள் செப்டம்பர் 25 விதைங்க, அக்டோபர் ஃபுல்லாக மழை இருக்குது, நவம்பர்லேயும் மழை இருக்குது, டிசம்பர்லேயும் மழை இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த 2024 வடகிழக்கு பருவமழை மிக மிக அற்புதமான ஒரு பருவமழை. இந்த பருவமழையில் எந்த ஒரு குறையும் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாமே நன்றாக அமைந்திருக்கிறது. நல்ல பருவமழை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லா மாவட்டத்துக்கும் சராசரியாக மழை கிடைக்கும். ஏற்கனவே நம்ம கணிப்புகள்லாம் கொடுத்துட்டோம். இப்போ அக்டோபர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இறுதி அறிக்கை வந்து அக்டோபர் 15 வழங்கப்படும். இப்போ நம்மளுக்கு 4வது அறிக்கை வந்து செப்டம்பர் 25 கரெக்டாக வழங்கப்படும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இன்றைக்கிலேருந்து நம்மளுக்கு விவசாய பணிகளை தொடங்கினா கூட 25 முடிக்கலாம். 25 கணக்கிட்டு அதுக்குள்ளே முடிக்க பாருங்கள், அல்லது 25 செஞ்சு பெரும்பாலும் லேட்டானால் 26 பணிகளை முடிங்க. 27, 28 மழை பெய்ய தொடங்கிடும். 27, 28 மழை காலகட்டத்தில் என்னென்ன பணிகளை செய்யணுமோ அந்த பணிகளை செய்யலாம். அறுவடை பணிகள் தற்போதைக்கு 25 வரைக்கும் செய்து முடித்து மீண்டும் மாற்றுப்பயிர் செய்வதற்கான பணிகளை இன்றிலிருந்து தொடக்கி நீங்கள் 25 முடித்து கொள்ளணும். பெரும்பாலும் எல்லாருமே 25 முடிச்சுக்கோங்க. சிஸ்டம் நல்ல சிஸ்டம் வருது, ஹெவியான சிஸ்டம் வருது, சர்க்குலேஷன் மிகப்பெரிய சர்க்குலேஷன். சில மாவட்டங்களில் மேகவெடிப்பு மழை, தொடர்ந்து கனமழை முதல் மிக கனமழை கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்களை கொடுக்க போகிறது. ஆகவே இது ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இதுக்கு பிறகும் தொடர்ச்சியாக அமையும். வடகிழக்கு பருவமழை எப்போ நிற்கும், வெஸ்டர்லீஸ் எப்போ, அதாவது வடகிழக்கு பருவமழை எப்போ வரும், வெஸ்டர்லீஸ் வந்து எப்போ நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்மேற்கு பருவக்காற்று முடிவடைவதற்கு இன்னும் மேக்ஸிமம் ஒரு 15 நாட்களுக்குள்ளே அது முடிவடையும். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் வருகின்ற அக்டோபர் 15 18 இயல்பான தேதியில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் என்பது தமிழ்நாட்டில் காணப்படுகிறது. 18 இந்த வருஷம், கடந்த வருஷங்களாக 20, 22, 23 மேலே போயிருக்கும். ஆனால் இந்த வருஷம் ஒரு 15 18 தொடங்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் தற்போது நிலவுகிறது. தற்போதைய அமைப்புப்படி நான் சொல்கிறேன். ஸோ ஃபியூச்சரில் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் இந்த டேட்டை கன்ஃபார்ம் எடுத்துக்கோங்க. வெஸ்டர்லீஸ் வந்து இன்னும் ஒரு 10 குறைந்தபட்சம் இந்த அக்டோபர் முதல் வாரத்திலேயே ஸ்டாப் ஆகிடும். வெஸ்டர்லீஸ் முழுவதுமாக ஸ்டாப் ஆகிட்டு நம்மளுக்கு ஈஸ்டர்லீஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஈஸ்டர்லீஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடும். எனவே மிகச்சிறப்பான மழை இருக்கிறது. அதை எதிர்கொள்வதற்கு அனைவரும் தயாராக இருங்கள். ஆக மொத்தத்தில் நல்ல செய்திகளை நான் சொல்லிட்டேன். மீண்டும் ஒரு முறை அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் இது போன்ற நல்ல விஷயங்களையும் நல்ல செய்திகளையும் வானிலை சம்பந்தமான உடனுக்குடன் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா நம்ம முத்துசெல்வமதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்டாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தெரியும், சப்ஸ்கிரைப்டாக மாற்ற தெரியணும், சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.